Hi friends, welcome to Nirmala's Kitchen. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தாங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் தட்டிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து இன்னைக்கு குலாப் ஜாமுன் ரெசிபி தாங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். கோதுமை மாவுல செஞ்ச குலாப் ஜாமுன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வந்து செய்ய போறேன். அதுக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஒரு கடாய் சூடானதும் நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். அது நம்ம இஷ்டத்தான். நான் வந்து இன்னைக்கு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து வாசனை வர வரைக்கும் நல்லா வறுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் இப்போ வறுத்து கொடுக்குறேன். அந்த மாதிரி வறுக்கணும். மாவு வந்து வறுக்கும் போது கருகிடக்கூடாது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் மீடியம் சிம்மில் வச்சு நம்ம வந்து மாவை வறுத்து கொடுக்க போகிறோம். பாருங்கள், நான் வந்து வறுத்துன்னு இருக்கேன். இது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்மெல் வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து கொடுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து குலாப் ஜாமுன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ வந்து நான் வறுத்துன்னு இருக்கேன். இந்த மாதிரி கலர் மாறின பிறகு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவு வந்து கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு நம்ம வந்து கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கடாயை வந்து கீழே இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போகிறோம். பண்ணிவிட்டு இது வந்து நல்லா ஆறுற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கை வச்சிட்டோம்னா சூடாக இருக்குது ரொம்ப மாவு. இப்போ வந்து சட்டுன்னு கை வைக்காதீங்க. மாவு வந்து நல்லா ஆறின பிறகு நம்ம வந்து கை வச்சு அந்த கட்டியெல்லாம் இல்லாத மாதிரி நம்ம வந்து உடச்சி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கலரி கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வந்து இது கூட சேர்க்கறதுக்கு நம்ம வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்துட்டு இதுவும் நல்லா நம்ம கலரி கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து கட்டிகள்லாம் இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்து ஜல்லடை பிடிச்சிக்கலாம் கூடவே. இப்போ பாருங்கள், நான் வந்து 1 கப் அளவுக்கு நான் வந்து காய்ச்சி ஆற வச்சிருக்கிற பால் எடுத்திருக்கேன். அது கூடவே ஏடு கூட இருக்குது. ஏடு கூட சேர்த்து பேசிஞ்சாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குலாப் ஜாமுன். ஸோ நீங்கள் வந்து பால் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரேடியாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு கொடுக்கலாம் மாவை. பாருங்கள், இதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு கொடுக்கலாம். அப்போ தான் குலாப் ஜாமுன் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. இன்னும் கொஞ்சம் பால் இருக்குது, அதுவும் நான் இது கூடவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். பாருங்கள், நான் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே நல்லா பிசைஞ்சு கொடுக்கலாம். நல்லா சாஃப்டாக பால் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து பிசைஞ்சு கொடுக்கலாம் நல்லா. பாருங்கள், நான் வந்து 2 கை வச்சு நான் பிசைஞ்சு கொடுக்குறேன். பிசைஞ்சு கொடுத்துட்டு இது வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள், இப்போ ஆல்மோஸ்ட் நான் வந்து நல்லா பிசைஞ்சிட்டேன். ஏன் நம்ம மாவு 20 நிமிஷம் ஊற விட்றோன்னா, இது வந்து கோதுமை மாவில் செய்கிற குலாப் ஜாமுன். கோதுமை மாவு வந்து நல்லா ஊறுச்சுன்னா நம்மளுக்கு வந்து குலாப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து சுகர் சிரப் செய்கிறேன். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நான் வந்து 1.5 கப் அளவுக்கு நான் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். 1.5 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு 3 கப்பு நான் வந்து தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து இதை கொதிக்கிறதுக்கு விடலாம். இது வந்து கொச்ச பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து சுகரை வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவு வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நான் வந்து இன்னொரு முறை நல்லா பிசைஞ்சு கொடுக்க போகிறேன். இது வந்து நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து பிசைஞ்சு கொடுக்கலாம். பிசைஞ்சு கொடுத்துட்டு கையில் வந்து கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை வந்து பால் மாதிரி உருட்டலாம். நம்ம வந்து குலாப் ஜாமுன் சைஸ்க்கு உருட்டிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அவ்வளோ பெரிய சைஸில் பால் மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இது உருட்டி வச்சுட்டதுக்கப்புறம் நம்ம வந்து பொறுக்கி போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒன்றா உருட்டி வைக்கிறேன். நான் இந்த குலாப் ஜாமுன் ரெசிபி வந்து பிகினர்ஸ் கூட செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஒரு ஈஸியான குலாப் ஜாமுன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை. நம்ம சொன்னால் தான் இது வந்து கோதுமை குலாப் ஜாமுன் சொன்னால் தான் தெரியும் எல்லாருக்கும். இல்லைன்னா அவங்க வந்து குலாப் ஜாமுன் தான் செஞ்சுருக்காங்கன்னு நினச்சிப்பாங்க. இது வந்து டேஸ்ட் வைஸில் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் வந்து எல்லாத்தையும் உருட்டி எடுத்துட்டேன். இப்போது உருட்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து பாருங்கள், இந்த பக்கம் ஸ்டவ்வில் சுகர் சிரப்பும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிக்குது. சுகர் சிரப் வந்து நல்லா கொதிக்குது பாருங்கள். இது வந்து பாவு பதம் வேணும்னு தேவையில்லை. இது வந்து நம்ம குலாப் ஜாமுனுக்கு எந்த மாதிரி நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணுறோமோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டேன். இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்ட பிறகு நான் வந்து இதுக்கு இது வாசனைக்கோசரம் நான் வந்து வெனிலா எசன்ஸ் தான் நான் சேர்க்க போகிறேன். பாருங்கள், ஒரு 2-3 ட்ராப்ஸ் அளவுக்கு நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ் வேண்டான்னா நீங்கள் வந்து ஏலக்காய் வந்து பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இறக்கி கீழே வச்சிடறேன். சுகர் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துடலாம் கடாயில்.
எண்ணெயானா சேர்க்கலாம், இல்லை வந்து நம்ம வந்து நெய்யில் கூட பொரிச்சு எடுக்கலாம். நெய்யில் பொரிச்சு எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரிச்சு டேஸ்ட்டு கிடைக்கும். இதில் நான் வந்து இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன். ரீஃபைண்ட் ஆயில் சூடு பண்ணிவிட்டு இது வந்து மீடியம் சூடில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுனாக்கா மேலே வந்து ப்ரௌன் ஆகிடும், உள்ளே வந்து சரியாக வேகாது. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து பொரிச்சு எடுக்க போகிறோம். ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா உள்ளமே வேகாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வந்து பொரிச்சு எடுக்கணும். நம்ம எப்படி நார்மல் குலாப் ஜாமுன் எப்படி பொரிச்சு எடுக்கிறோமோ அதே மாதிரி இது பொரிச்சு எடுக்கணும். ஆனாலும் நம்ம வந்து ரொம்ப ஹையில் வச்சு பொரிக்கக்கூடாது. இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நான் வந்து இப்போ வந்து எடுத்துகிட்டு வேறு தட்டில் வச்சுக்கிறேன். நான் வச்சுட்டு இப்போ வந்து சுகர் சிரப் பார்க்கலாம். சுகர் சிரப் வந்து சூடாக தான் இருக்குது. பொரிச்சு வச்சுருக்கிற குலாப் ஜாமுனெல்லாம் நம்ம வந்து சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். குலாப் ஜாமுன் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து மூடி போட்டு வைக்க போகிறோம். இப்போது இது வந்து ஏன் மூடி போட்டு வைக்கிறோன்னா, இது வந்து நல்லா கொஞ்சம் ஊறிட்டு அதை குலாப் ஜாமுன் உள்ளெல்லாம் சுகர் சிரப்பு போய் இறங்கணும். அது வரைக்கும் நம்ம வந்து மூடி வைக்கலாம். ஏன்னா இது வந்து சூடாக இருக்குது. சூடாக இருக்கும் போதே நம்ம போட்டு வச்சா தான் நல்லா ஊறிடும். பாருங்கள், இப்போ நான் வந்து எடுத்து காமிக்கிறேன். இந்த குலாப் ஜாமுன் மட்டும் தான் நல்லா ஊறி இருக்குது, மற்றதெல்லாம் இன்னும் ஊறல. அது நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், நான் வந்து வேறு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறேன். கட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட் வைஸில் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.